திறன்பேசி ஆன்மீக நேயர்களுக்கு உங்களின் சித்தயோகி பேரம்பலவாணனின் அன்பார்ந்த வணக்கங்களும் இந்த பிரபஞ்சத்தின் ஆசியும் அருளும் உங்களுக்கு நீண்டு கிடைக்கட்டும். துளாராசி நேயர்களுக்காக நாம் இந்த மாத சூரிய காலத்தின் பலனை நாம் சொல்ல இருக்கின்றோம். நாம் சூரியன் நிற்கும் இடத்தை வைத்து நம்மளுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை தான் இப்போ உணரப்போகிறோம். நம்மளுடைய ராசிக்கு, துலா ராசிக்கு பாதகாதிபதி தான் சூரியன். அந்த பாதகாதிபதி சூரியன் எங்கே இருக்கிறார் என்றால் நம்மளுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். அந்த 8ஆம் இடத்தில் இருப்பதனால் தன்னுடைய ராசி அதிபதியே, தன்னுடைய பாதகாதிபதியே, தன் ராசிக்கு பாதகாதிபதியே தன்னுடைய ராசிக்கு 8இல் போய் மறைவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அந்த ராஜயோகம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? 3க்கும் 6க்கும் உடையவன் 8க்குள் சென்றார். 8ஆம் அதிபதியும் பாதகாதிபதியும் செல்வதால் 2 தீயவர்கள் அங்கே இருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்கள் நல்ல ஒரு சூழலை அமைத்து தருவார்கள். உங்களுடைய வேலை செய்யும் இடத்திலும் சரி, உங்களோட உயர்ந்தவர்களும் சரி, எவ்வளவு அன்பாக பாசமாக தெளிவாக பேசக்கூடியவர் உங்களிடம் இப்பொழுது பேசும்போது தடுமாறுவார்கள், தவறுகள் செய்வார்கள். மனம் தெரிந்தே உங்களுக்கு தவறு செய்வார்கள். நீங்கள் அதை பொறுத்து கொள்ளும் தன்மையில் இருக்க வேண்டும். பொறுத்து கொள்ள முடியவில்லை என்றால் அவர்களோடு போராட்டம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, இது மாதிரி சூழ்நிலை வரும். கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு விட்டு போகின்ற தன்மையோ விட்டு கொடுக்கின்ற தன்மையோ குறையும். ஆனால் இவர்கள் விட்டு கொடுத்தும் உணர்ந்தும் இருக்க வேண்டும். சற்று காலம் பிரிந்து இருந்து சேருவது சிறப்பை தரும். காரணம், ஒரு பாதகாதிபதியும் ஒரு 6குடையவனும் நோய் நொடி, சிறு கடன் நோய், சிறுச நோய், இது மாதிரி வர இடம். அதனால் இது பொறுத்து கொள்ளக்கூடிய விஷயந்தான். அதற்காக எங்கேயாவது நீங்கள் ஒரு சிறு பயணத்தை மேற்கொண்டு அங்கே சென்றுவாங்க. அந்த பயணத்தில் செல்லும்போது அங்கே போய் சண்டை சச்சரவு போடாமல் இருக்கணும். ஏன்னு கேட்டால் அது மாதிரி சூழ்நிலை வரும். கீழே விழுந்து கை கால் உரசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் கவனமாக வைத்துக்குங்க. மேலும் நீங்கள் பெரும்பாலும் இந்த ராசி நேயர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்களுக்குள் செவ்வாவும் ராகுவும் குருவும் சேர்ந்த ராசி தான் நீங்கள். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நீங்களே நியாயம் கேட்பதும் பிறரிடம் நியாயம் எதிர்பார்ப்பதையும் மேக்சிமம் தவிர்ப்பது நல்லது. அது இந்த நேரத்துக்கு ஏற்றது அல்ல. உங்களை கண்டாலே அவர்கள் ரொம்ப நியாயம் பேசக்கூடியவங்கள் தான் ஆனால் அஞ்சிறவங்க கூட இப்போ எதுக்க உங்களை கேலியும் கிண்டலும் செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆகையினால் நீங்கள் யாரிடமும் அனாவசியமாக பேசாது. உங்களுக்கான ஒரு விஷயம், அருகாமையில் முருங்கைக்கீரை, கீரை வகைகளில் உள்ளது முருங்கைக்கீரை. மேலும் எந்த கீரையாக இருந்தாலும் சரி, அந்த கீரையை வாங்கி பசுமாட்டுக்கு கொடுங்க. பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு நீங்கள் மாட்டிலே திரும்பி பார்க்காத வந்துக்கிட்டே இருங்க. காரணம் என்னன்னா, முன்னாடி பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு தொட்டெல்லாம் கும்பிடுவோம்ல, அதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம். நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் மாட்டிலே வந்துக்கிட்டே இருங்க. அப்படி வரும்போது உங்களுடைய மனதில் இருக்கிற சில இதெல்லாம் அங்கே சென்றுவிடும். நீங்கள் வெறும் நல்ல மன நிறைவோடு வெளியேறி வருவீங்க. அதுக்கு அகத்திக்கீரை கொடுப்பாங்க. அகத்திக்கீரை தண்ணி சாறு வச்சு நீங்களும் சாப்பிட்லாம். அகத்திக்கீரை பசுமாட்டுக்கும் கொடுக்கலாம். இந்த மாதத்தில் நீங்கள் சிவாலயத்தில் சென்று அங்கே பூஜை செய்கிற இடத்துல ஒரு சொம்பு தண்ணியோ அல்லது கொஞ்சம் அது சிவனை குளிப்பாட்டுறதுக்குடைய தண்ணி ஒரு சொம்பில் வாங்கி கொடுங்க. அதை நான் கொடுக்குறேன்னு அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு செய்யுங்க. காரணம் என்னன்னா, அந்த சிவசக்தி யோகம் கொடுக்கக்கூடியவரே அந்த சுக்கிரனும் அந்த சூரியனும் தான். அந்த சூரியனும் சுக்கிரனும் சென்று அதற்கு 8ஆம் இடத்துல சந்திரனுடைய சாரத்தில் பயணிக்கப் போவதாலும் 2க்கு 7க்கு உடைய செவ்வாவின் சாரத்தில் செல்லப்போவதாலும் நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, அந்த சிவாலயத்தில் சென்று அங்கே உள்ள நந்தி தேவருக்கு தண்ணீர் அபிஷேகம் செய்வதற்கு உதவி செய்யுங்கள். அங்கே உதவி செஞ்சுட்டு அது அருகாமையிலே கொஞ்சம் உட்கார்ந்துருங்க. யாரிடமே இந்த மாதம் அதிகமாக பேசாதிருப்பது சிறப்பானது. ஏனென்றால் சந்தர்ப்ப சூழ்நிலை நீங்கள் நிரபராதியாக இருந்தாலும்
குற்றவாளியாக மாற்றிவிடும். அந்த குற்றவாளியாக மாற்றிவிட்டது உங்களுக்கு காலமெல்லாம் அது மனதில் வடுகாக மாறிவிடும். அவ்வாறு இல்லாமல் இருப்பதற்கு நீங்களே உங்களை அந்த இறைநிலைக்கு எடுத்து செல்லுங்கள். தியானம் செய்யுங்கள். உங்களுடைய பத்மாசனத்தில் அமர்ந்து உங்களுடைய இடது கையை தொப்புளுக்கு மேல் வைத்து அதற்கு கீழ் வைத்து அதற்கு மேலே அந்த கையை வலது கையை வைத்து அமைதியாக நல்ல நேராக நிமிர்ந்து உங்கள் நெற்றி புருவத்தை கவனம் வைத்து நீங்கள் உங்களையே உணர்வீர்கள். ஆனால் உங்களுக்கு ஏற்பட போகின்ற பல சிரமங்கள், அந்த சிரமத்திலிருந்து வெளியேறுவதற்கான வழிமுறைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் உணர்வதற்கான நல்ல வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஆகையினால் இந்த மாதம் துளாராசி நேயர்கள் மாத பலனாக சூரியனை வைத்து நாம் சொல்கிறோம். இதன் மூலமாக நீங்கள் அடைவதை அனுபவத்தில் பாருங்கள். உங்களுடைய அன்பார்ந்த இந்த பார்வைக்கும் இந்த சிந்தைக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.